Hi students, welcome to Vanadar YouTube channel. ரொம்ப ஒரு முக்கியமான most wanted வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா SSC அஜிஜோ ஒரே நிமிஷம் சிஹெச்எஸ் எம்டிஎஸ் மாத்தி எழுதிட்டேன். ஓகே அப்படியே எடுத்துடலாம். நினைக்கலாமா? ஓகே. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு Vanadar யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. என்னன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் இந்த எக்ஸாம் வந்து எப்போ வரும், எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம என்னதான் எக்ஸாம் எப்போ வந்தாலும் சரி படிக்கிற வேலையை பாருங்கன்னு சொன்னாலும் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு டேட் தெரிஞ்சாதான் இப்போ ஒரு 50 நாள் இருக்கு 40 நாள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு பிளான் ரெடி பண்ண முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெளிவா கேட்கறாங்க, சார் நாங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அப்படினாலும் எப்போ வரும்ன்ற ஒரு அசம்ஷனாவது எங்களுக்கு தெரிஞ்சாதானே சார் அதுக்கு இது மாதிரி பிளான் போட முடியும் அப்படின்னு கேட்டீங்க. அதனாலதான் ஸோ எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரெண்டு எக்ஸாமே அப்படின்ட்டு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன், ஒரு 90% இந்த ப்ரெடிக்ஷன் படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த செலக்ஷன் போஸ்ட் ஆகட்டும் சிஜிஎல் ஆகட்டும் நடந்ததை வச்சு இது ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். இதே மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் செலக்ஷன் போஸ்ட் வந்துச்சு இந்த வருஷம், அதுக்கப்புறமா சிஜிஎல் வந்துச்சு, அதுக்கப்புறமா சிஹெச்எஸ்எல் வந்துச்சு, அதுக்கப்புறமா எம்டிஎஸ் வந்துச்சு. எல்லாமே உடனுக்குடன் வந்தாலுமே கூட சிஹெச்எஸ்எல் அப்புறம் தான் எம்டிஎஸ் வந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் சிஹெச்எஸ்எல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே கூட இந்த சிஹெச்எஸ்எல் அக்டோபர் மாசமே வந்துரும், அக்டோபர் 15 கூட வந்துரும் அப்படின்லாம் நிறைய தகவல்கள் வந்துச்சு. ஆனா இன்னும் வந்த பாடு இல்லை. அப்ப இந்த எக்ஸாம் எப்ப சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்க்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அரௌண்ட் அக்டோபர் 31. அரௌண்ட் அக்டோபர் 31. அப்போ ஒரு மாதிரி அக்டோபர் எண்டு இல்ல நவம்பர் ஸ்டார்டிங்ல சிஹெச்எஸ்எல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அக்டோபர் 31க்குள்ள எக்ஸாம் எப்ப அப்படிங்கிற அப்டேட்டாவது நமக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு கூட நான் எடுத்துக்கிறேன். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு எடுத்தாலுமே கூட இன்னும் சாலிடா நமக்கு ஒரு 15 நாள் தான் டைம் இருக்கு. இந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்க்கு ஒரு 15 நாள் தான் டைம் இருக்கு. ஓகே, சோ அப்போ ஒரு 15 நாள் டைம் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த லாஸ்ட் மினிட்ல சிஹெச்எஸ்எல் என்ன பண்ணலாம், நான் சேம் டைம் அதுவுமே சொல்றேன். ஒரு எக்ஸாம் வந்து எப்ப எதிர்பார்க்கலாங்கிறதையும் சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சைமல்டேனியஸா சொல்லிடுறேன். ரைட், சோ இப்போ இந்த சிஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 நாள் இருக்குன்னு சொல்றேன். சிஜிஎலுக்கு படிச்ச எல்லாருமே இந்த சிஹெச்எஸ்எல் கண்டிப்பா அப்பியர் ஆவீங்க நான் நம்புறேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும் போது நீங்க சிஜிஎலுக்கு நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அதுவே சிஹெச்எஸ்எலுக்கு போதுமானது. இப்போ இந்த 15 நாள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சிஜிஎல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, சிஜிஎல் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. நீங்க எக்ஸாம் எழுதும் போது எந்தெந்த டாபிக்ல எல்லாம் வீக்கா இருந்தீங்க, எந்தெந்த டாபிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல, அதை மட்டும் பிக் பண்ணுங்க. ஏன்னா தெரிஞ்ச டாபிக் தெரிஞ்ச கொஸ்டின் நீங்க எப்படி இருந்தாலும் போட்டுருவீங்க. சிஜிஎல்ல எழுதிட்டீங்க, சிஹெச்எஸ்எல் எப்படி விடுவீங்க? அப்ப தெரிஞ்ச டாபிக் பர்சனல் தெரியுதா இருக்கட்டும், தெரிஞ்ச டாபிக்லாம் இருக்கட்டும், எதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்புனீங்களோ எதெல்லாம் தெரியாம இருந்தீங்களோ அதை பாருங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, சுத்தமாவே நீங்க இது வரைக்கும் படிச்சதே இல்லை அப்படின்ற டாபிக் தொடக்கூடாது. நான் ஓரளவு படிச்சிருக்கேன், எனக்கு வந்து அந்த டாபிக் பத்தி ஓரளவு ஐடியா இருக்கு, ஆனா நான் சிஜிஎல்ல ஏதோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால விட்டேன்னா அந்த மிஸ்டேக் என்னங்கிறத பிக் பண்ணி அதை சிஹெச்எஸ்எல்ல தப்பு பண்ணிடாத மாதிரி பாத்துக்கோங்க. நான் சொல்ல வரது புரியுதா? 100% தெளிவா இருக்கிறது விட்டுருங்க, பரவாயில்ல. ஒரு 50% தான் நான் சிஜிஎல் சொதப்புனேன் அப்படின்ற டாபிக்ஸை மட்டும் பிக் பண்ணி சிஹெச்எஸ்எல் அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க சிஜிஎல்ல கொடுத்த அட்டெம்ப்டை விட ஒரு 5ல இருந்து 10 கொஸ்டினுக்கு மேல சிஹெச்எஸ்எல் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். அதனால நான் சொல்றேன், இப்போ சிஜிஎல்ல ஒரு 70 அட்டெம்ப்ட் கொடுத்திருந்தேன், 75 அட்டெம்ப்ட் கொடுத்திருந்தேன்னா அதை 100 மாத்த முடியாது, 100 மாத்துறது பாசிபிளும் கிடையாது. அப்ப அதை எப்படி ஒரு 80, 85 மாத்தலாம்? இதை இந்த 15 நாள்ல பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்ப சிஹெச்எஸ்எல் பத்தி நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டேன். ரைட் சார், எம்டிஎஸ் எப்ப சார் இருக்கலாம்? முதல்ல இந்த 2025க்குள்ள அது வந்துருமா அப்படின்னா டெஃபினட்டா 2025க்குள்ள எம்டிஎஸ் எக்ஸாம் நடந்துரும். ஓகே, சோ எப்படி இது அரௌண்ட் அக்டோபர் 31 அப்படின்னு சொல்றோமோ இது அரௌண்ட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக். ஸோ கண்டிப்பா அரௌண்ட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எம்டிஎஸ் எக்ஸாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதுவுமே அந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது அந்த நவம்பர் எண்டு அந்த டைம்ல எம்டிஎஸ்கான டேட் சொல்லிடுவாங்க. ஓகேவா, எம்டிஎஸ்கான டேட் சொல்லிடுவாங்க. இப்போ இந்த மாசத்துலேயே நமக்கு ஒரு 10 டேஸ் இருக்கு. ஓகேவா, இந்த மாசத்துலேயே ஒரு 10 டேஸ் இருக்கு. நவம்பர் மாசம் ஃபுல்லா இருக்கு அப்படின்றப்ப லிட்டரலி ஒரு 40 டேஸ் இருக்கு. ஓகேவா, லிட்டரலி ஒரு 40 டேஸ் இருக்கு குறைஞ்சபட்சம். அப்படிங்கிறப்ப இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு 40 டேஸ் கையில் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் ரீசனிங் பெரிய அளவு ரோல் பிளே பண்ண போறது இல்லை. காரணம்
அதுல நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது, கட் ஆஃப்க்கு அதை எடுத்த போறதும் இல்லை. ஏன்னா குவாலிஃபைங் நேச்சர், அவரை செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணா போதும். அப்ப ஆப்டிடியூட் ரீசனிங் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணா போதும், நெகட்டிவ் மார்க்கும் இருக்க போறது இல்லை. அப்படிங்கிறப்ப அதை அட்டெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி. அப்ப நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? ஜிஎஸ்லயும் இங்கிலீஷ்லயும் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஜிஎஸ் நல்லா படிங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா ஜிஎஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கொஸ்டின் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேள்வி கேட்டாலும் அடிக்கிற அளவுக்கு இந்த 40 நாள் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல ஃபேக்ட் ஒத்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணலாம், ஹவு டு ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ், இந்த வீடியோலாம் அடுத்தடுத்து நாங்களே போடுறோம். பட் இருந்தாலுமே கூட ரியாலிட்டி பிராக்டிகலா பார்ப்போம். பிராக்டிகலா பார்க்கும்போது இங்கிலீஷ் ஸ்கோரிங் பார்ட், ஜிஎஸ் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்றப்ப நீங்க எனக்கு ஜிஎஸ்க்கு கொடுக்குற டைமை இங்கிலீஷ்க்கு கொடுத்து பாருங்க. இங்கிலீஷ்க்கு டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப சிஜிஎல்கான ஆன்சர் கீ வந்துரும் கூடிய விரைவில். வந்துருச்சு அப்படின்னா அதுல கேட்ட ஜிஎஸ் கொஸ்டின், இங்கிலீஷ் கொஸ்டின் நல்லா படிங்க. சர்ச் அண்ட் போஸ்ட்ல வந்து இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ்லாம் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எல்லா இங்கிலீஷ் கொஸ்டினுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இங்கிலீஷ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க இங்கிலீஷ் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ் வந்து யாருக்குமே தெரியாத கரண்ட் அஃபேர்ஸ் யாருமே போட போறது இல்லை. அந்த மாதிரி ஜிஎஸ்ல நிறைய கொஸ்டின் உங்களால, ஆனா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்றவங்க இருக்காங்க. இங்கிலீஷ் ஃபுல்லா அடிக்க ஆள் இருக்கு, ஆனா ஜிஎஸ் ஃபுல்லா அடிக்கிறது ரொம்ப ரேர் கேஸ். நான் அக்யூரசியா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஏன்னா இங்கிலீஷ் ஜிஎஸ் அந்த பார்ட்ல நெகட்டிவ் மார்க் இருக்கு. அப்படிங்கும்போது ஃபுல் ஃபோக்கஸ் இங்கிலீஷ்க்கு போடுங்க. அப்ப எம்டிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணி இங்கிலீஷ்க்கு மட்டும் தனியா எப்படி படிக்கிறது, ஓகே, ஜிஎஸ் மட்டும் எப்படி தனியா படிக்கிறது, அதை பத்தி நம்ம பேசுவோம். அப்ப நான் இந்த வீடியோல என்ன சொல்ல வந்தேன்னா, சிஹெச்எஸ்எல் எப்ப இருக்கும், எம்டிஎஸ் எப்ப இருக்கும், வரப்போற நாட்களை பயன்படுத்தி அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு ஒரு கிளியர் ஐடியா கொடுத்திருக்கேன். அதனால சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போற அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.